வணக்கம். இன்றைய அறிவோம் ஆன்மீகம் பகுதியில் ஆடி மாதம் வர இருக்குது. அதை பற்றின பதிவு தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனின் அருள் பொழியும் மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. காலநிலை மாற்றத்தால் பல நோய்கள் பரவக்கூடிய மாதம் அப்படின்றதுனாலையோ என்னவோ இந்த மாதத்தில் உணவு கட்டுப்பாடுகள், உணவில் மாற்றம் இதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அம்மனின் அருள் அதிகரித்து காணப்படக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்போனால் ஆடி மாதம். தெருவுக்கு தெரு இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் கூழ் ஊற்றுறது, விழா மாதிரி நல்லா சிறப்பாக திருவிழாலாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கும். நேர்த்தி கடன்கள் செலுத்துறது அதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலமாக, நேர்த்தி கடன் மூலமாக அம்மனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு பெற முடியும். சரி, அப்படி ஆடி மாதத்தில் வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் மாதங்களில் 4வது மாதமாக வரக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். அம்மன் வழிபாடு அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சக்தி வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தெய்வீக சக்தி நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டோட குலதெய்வ வழிபாடும் இயற்கை வழிபாடும் செய்யறதும் ரொம்ப சிறப்பு. ஆன்மீக ரீதியாக ஆடி மாதம் அப்படின்றது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க மாதமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது தேவர்கள் இரவு பொழுது தூங்கும் மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதத்தில் சுபகாரியங்களின் போது அளிக்கப்படக்கூடிய பூஜைகள் உள்ளிட்டவற்றை தேவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சாரி, அதனால தான் இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே மிக மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, கிருத்திகை, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், ஆடி மாதத்தின் 18வது நாள், அமாவாசை, பௌர்ணமி திதிகள் இதெல்லாம் விரத நாட்களாக பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஆடி மாதம் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு துவங்கி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. மொத்தம் 32 நாட்களை கொண்ட ஆடி மாதம் இந்த ஆண்டு. இதில் மற்றொரு சிறப்பு அப்படின்றது என்னென்னா முதல் நாளே வெள்ளிக்கிழமையில் தான் துவங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாட்டு பகுதிகள். அன்னைக்கு நான் என்னென்ன சொல்லணும் பூஜை முறைகள்லாம் நான் சொல்கிறேன், அதுபடி பார்த்து நீங்களும் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை போலவே செவ்வாய்க்கிழமையிலையும் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படுது. அதுலேயும் ஆடி செவ்வாயில் செய்யப்படுற சிறப்பு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் ஏன் பண்ணப்படுதுன்னா நல்ல கணவர் அமைய விரும்பும் திருமணமாகாத பெண்கள் ஆடி செவ்வாயில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி வெள்ளி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் விசேஷமானது. குடும்ப நலன், கணவரோட நீண்ட ஆயுள் மற்றும் செழிப்பு ஆகியவற்றுக்கு பெண்கள் விரதம் இருந்து பூஜைகள் செய்கிறதுனால, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அவங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லப்படுது. அடுத்தது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அடுத்த விசேஷம் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த திருவிழா ஒரு உயிர் ஆதாரமான நீரின் சக்தியையும் குறிப்பாக காவிரி ஆற்றை போற்றுகிறது அப்படின்னே சொல்லலாம். பெண்கள் ஆற்றுக்கு உணவு படைச்சு வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் வளம், செழிப்பு மற்றும் நல்ல விளைச்சல் இதுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றன. இது இயற்கையின் கொடையை கொண்டாடும் மற்றும் நீர் வளங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விழா அப்படின்னே கூட இந்த விழாவை சொல்லலாம். ஆடி மாதத்தின் 18வது நாளில் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு தினத்தை. அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமான நாளுங்க. இதுதான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள். மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செய்கின்ற சடங்குகளை செய்கிறது ரொம்ப 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 அவசியமானதுங்க. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுத்த ஒரு காரியத்தை நம்ம ஜெயமாக முடிக்க முடியும். அதனால் முன்னோர்களோட ஆசி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து
வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் பொதுவாக தவிர்க்கப்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்னு பார்த்தோம் அப்படின்னா திருமணம், புதுமனை விழா, புதிய தொழில் தொடங்குதல் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது தேவர்களின் இரவு, முன்னாடி நான் சொன்னது மாதிரியே. அதனால தான் இந்த நன்னாளில் நம்ம சுபகாரியங்களை தவிர்த்துட்டு ஆன்மீக ரீதியான ஒரு தெய்வீக ஆசைப்படுறதுக்காக கடவுளை தேடி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த மாதத்தில் தெய்வங்களை முழு மூச்சாக நம்ம இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய ஒரு நாளையும் நம்ம அம்மனை நினச்சி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்வில் நமக்கு குறையே இல்லாமல் நம்ம சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த ஆடி மாதத்தோட ஒரு சிறப்பான நாட்கள் குறித்தும் நான் தனித்தனி பதிவு போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி ஆடி பௌர்ணமி நாளையும் சங்கரன் கோவில் ஆடி தபசு அப்படின்னும் போற்றி வழிபடுவாங்க. ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு வழிபாட்டுக்குரிய தினம். இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் ஆடி மாதம் முழுவதுமே இருக்குது. கண்டிப்பாக அம்மனோட அருள் பெறுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் விரதம் இருந்து பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், தாலி சரடுன்னு உங்களால் முடிஞ்சதை கொடுத்து அம்மனுக்கு கூழ் படைத்து அதை பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாக்கியத்தோடு அம்மன் அருள் புரிவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.